ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நீங்க பாலியல்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கல்ல, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் என்ன ஒரு காம கொடூரமா சித்தரிக்கிறாங்க. ஒருத்தர் மேல் ஒருத்தர் வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா, இவங்க என்னன்னா என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆசை வார்த்தை கூறி அப்படின்ற ஒரு விஷயம், கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்ந்தோம், எங்கிட்ட பணம் முதலியான அவர் வாங்கிட்டு இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டார் அப்படிங்கிறது விஜய் வைஷ்ணவி அவர்களுடைய அலிகேஷன். அதே மீடியால எனக்கும் மூளை இருக்கு. லாஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 200 ரூபாய் நீ தான் அனுப்புன, ஞாபகம் இருக்கா? ஆமா. உனக்கு கேவலமா துப்ப மாட்டாங்களா? யோசிச்சு பேசு. இதற்கிடையில் நடுவில் அந்த கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒன்று, திரும்ப இல்லைங்க ரீஇனிஷியேட் பண்ணியிருக்காங்க, பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டது சோஷியல் மீடியாவில். விஜய் வைஷ்ணவி அவர்கள் சோஷியல் மீடியாவில் உட்காந்து போய் தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னும், அவங்களுடைய நோக்கமே எங்கிட்ட பணம் கேட்குறாங்க, பறிக்கிறது தான் அப்படின்னும், இதனால எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை வருது, கூடவே எங்களுக்குள்ள மன உளைச்சல் ஏற்படுதுன்னு அவர் பேஜ்ல ஒரு ஆடியோ நோட் போட்டிருந்தார். அதுல தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அதுல போட்டிருந்தார் இல்லையா, என்ன நடந்தது. நான் என்ன சொல்ல, 2 பேருமே லவ் பண்ணி இன்னைக்கு நான் விரும்பல, எனக்கு பிடிக்கலன்னா நீங்க அதுல நியாயம் இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து உங்கள்ட்ட அதான் சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல விஷயம், எனக்கு அதில் உடன்பாடே இல்லை விஷயம். எப்பவுமே சொன்னடா. நீதிமன்றமே அவங்க ஒரு விஷயத்தை இது பண்ண சொன்னாங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கா, யாருடைய வற்புறுத்தலின் பேராக இவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணாங்களான்ற ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா. பட் அந்த கம்ப்ளைண்ட்டை ஒன்ஸ் விட்ரா பண்ணிட்டு திரும்ப போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ஸ்ட்ராங் ரீசனாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப அக்செப்ட் பண்ணவே படும். திருநங்கை அப்படின்னு வரும்போதும் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த லா அப்ளிகபிள் டு தெம் ஆல்சோ. அதாவது அகெயின் அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு மோசடி கொடுக்கறது, ஓகே ஒரு ஆசை வார்த்தை கூடுறது, அதை நம்பி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஃபேவர்ஸ் எதிர்பார்க்குறது, இல்லை அவங்ககிட்ட மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எது நடந்தாலும் அந்த லா எவிடன்ஸ்லாம் இருக்குது. இது 2 பேருமே லீகலாக கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா செக்ஷன் 78, 79, 77, 308, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செக்ஷன் 352, 75, 74 and 351 இது கீழெல்லாம் நமக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டால் இதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் கீழெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபர்தராக கொண்டுட்டு போகலாம். அதாவது ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரபரப்பாக பேசு பொருளாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, திரு நாஞ்சில் விஜயன் மற்றும் விஜய் வைஷு இவர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் பரவலா பேசு பொருளா பேசப்பட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன மாதிரியான கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கு, இந்த கேஸினுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிற பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே அப்பப்போ வர்றாங்க, இல்லை எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் வருது, மறுபடியும் இவங்களை சார்ந்த விஷயமே பூம் ஆகி பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கும்போது என்ன நடக்குது மேம்? நாஞ்சில் விஜயன் மற்றும் விஜய் வைஷு இவங்க 2 பேரும் சார்ந்த இந்த கேஸ் விஷயங்கள். எஸ், அகெயின் அதுதான் ஒருத்தர் மேல் ஒருத்தர் வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா, இவங்க என்னன்னா என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆசை வார்த்தை கூறி அப்படின்ற ஒரு விஷயம், கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்ந்தோம், எங்கிட்ட பணம் முதலியான அவர் வாங்கிட்டு இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டார் அப்படிங்கிறது விஜய் வைஷ்ணவி அவர்களுடைய அலிகேஷன் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்க கமிஷன் ஆஃபீஸில் போய் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல. ஓகே, அதில் இவங்க அதெல்லாமே சொல்லியிருந்தாங்க இங்கே. ஓகே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இதற்கிடையில் நடுவில் அந்த கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒன்று, திரும்ப இல்லைங்க ரீஇனிஷியேட் பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டது. இந்த நிலையில தான் இங்கே நாஞ்சில் விஜயன் அவர்கள் நேற்று கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு பேசுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவர் என்ன அப்படின்னா, இல்லை அவங்க சோஷியல் மீடியாவில் விஜய் வைஷ்ணவி அவர்கள் சோஷியல் மீடியாவில் உட்காந்து போய் தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னும், அவங்களுடைய நோக்கமே எங்கிட்ட பணம் கேட்குறாங்க, பறிக்கிறது தான் அப்படின்னும், இதனால எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை வருது, கூடவே எங்களுக்குள்ள மன உளைச்சல் ஏற்படுதுன்னு அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. தட் இஸ் அவர் கொடுத்த விஷயம் என்னன்னா, லைக் எமோஷனல் மேனிப்புலேஷன், லைக் ஃபினான்ஷியல் சீட்டிங், மிஸ்யூஸ் ஆஃப் பர்சனல் ரிலேஷன்ஷிப், த்ரெட் அண்ட் ஹராஸ்மெண்ட், இது கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷன்லாம் சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்தார். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஏன்னா அவங்க என்ன சொல்லுறாரு, அகைன் பேசும்போது அவர் பேஜ்ல ஒரு ஆடியோ நோட் போட்டிருந்தாரு. அதுல தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து பார்ட் 5 வரையும் போட்டிருக்காரு. அடுத்து பார்ட் 6 பார்ட் 7 கூட உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். ஓகே அதில் சில வீடியோஸ் 1, 2 சம்திங் ஏதோ தான் நான் பார்த்தேன் அதில். ஓகே, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அதில் போட்டிருந்தார் இல்லையா, என்ன நடந்தது அந்த மாதிரி சில பெயர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதை பற்றி விஜய் வைஷ்ணவி அவர்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இங்கே எதுவாக இருந்தாலும் ஆன் அ காமன் நோட், 2 நபர்கள்
இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையில் வேறு யாரையும் உள்ளே இழுக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து கூடாது. அது வந்து நியாயமான விஷயமும் கிடையாது. அந்த 2 பேரையும் உள்ளே இழுக்கிறாங்க, அவங்க ஏதாவது அடுத்தது போகிறாங்கன்னா அந்த கான்சிக்வன்சஸ் இவங்க தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அதனையும் தாண்டி நேற்று அதுக்கும் இன்னொரு ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு விஜய் வைஷ்ணவி அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, என்ன அப்படி அவர் பேச சொன்னார், அதாவது தன்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து இந்த இஷ்யூனால ஃபிட்ஸ் வருது, ஸோ இது பேசி நான் அவங்ககிட்ட காமிச்சு வச்சுப்பேன் அப்படின்னும், அது சிலது ஏஐ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், இல்லை நான் நிஜமாவே பாதிக்கப்பட்டிருக்கேன், இனிமேல் நான் விட போகிறதில்லன்னு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம தாண்டி அவங்க சொல்லிக்கிற விஷயம், பேசப்படுற கதைகள், ரூமர்ஸ் அப்படிங்கிறது தான் இது. நம்ம முழுக்க இங்கே எடுத்துக்க வேண்டிய விஷயம், இவங்க என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இவர் என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஓகே, அது ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று, மியர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஓகே, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அது விசாரிக்கப்படும். ஓகே, அதனுடைய சொன்ன மாதிரி உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட எவிடன்ஸ் என்னென்ன இருக்குது, விட்னஸஸ் யாரெல்லாம் இருக்கா, ஸ்டேட்மெண்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் விசாரணை நடத்தி தான் இது அடுத்த கட்டத்துக்கே போகும். இல்லை எஃப்ஐஆர் மேண்டேட்ரியா போடணுமா, எஃப்ஐஆர் போட்டு அடுத்தது என்ன நடவடிக்கை இதில் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இன்னொருத்தரையும் விசாரணைக்கு கூப்பிட்டு தான் அது அந்த இடத்துல டிசைன் செய்யவே படும். மேம், இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விஷயம் இதற்கு முன்னாடியே வந்து விஜய் வைஷ்ணவி அவர்கள் நாஞ்சில் விஜயன் மேலே எனக்கு வந்து பாலியல் ரீதியான நிறைய விஷயங்கள், துன்புறுத்தல்கள் இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இடையில சில காலகட்டத்தில் என்னுடைய மனைவிக்கு இப்படி நடக்குது, நீங்கள் இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்படிங்கிறத விஜய் வைஷ்ணவி அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தான் அவங்க ஒத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் இனிமேல் வந்து இவரோட நல்ல நட்பு ரீதியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ ஆல்ரெடி ஒருத்தங்க மேலே நீங்களே கேஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது மறுபடியும் இல்லை நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களே அதை ஒத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை காவல்துறையினர் எப்படி பார்ப்பாங்க? நம்ம இதே விஷயத்தை நம்ம ஐத்திங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்லையா, ஏன் வந்துட்டு நீதிமன்றமே அவங்க ஒரு விஷயத்தை வந்து இது பண்ண சொன்னாங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கா, யாருடைய வற்புறுத்தலின் பேராக இவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விட்ரா பண்ணாங்களான்ற ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா, இல்லை யாராவது மிரட்டினாங்கன்னு சொல்லி, இல்லை யாராவது உங்களுக்கு ப்ரெஷர் போட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து வாங்கியிருந்தீங்களான்ற ஒரு விஷயம் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படும். ஓகே, அகெயின் அந்த மாதிரியான ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருந்தால் திரும்ப இந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இல்லை ஆஸ் ஆஃப் விஷ் வந்துட்டு யாராக இருந்தாலும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இல்லை எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, நான் திரும்ப விட்ரா பண்ணிக்கிறேன், திரும்ப கொடுக்குறேன், திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன், விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நோட்டில் இருந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், அதோட க்ரெடிபிலிட்டி என்னன்றது கொஷின் வந்துடும் எல்லாருக்குமே இல்லையா. ஒன்று காம்ப்ரமைஸ்னு சுமூகமாக போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஓகே, இல்லை இங்கே திரும்ப வந்துட்டு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒருவருடைய விஷயத்தை நோக்கி அவர் போட்டதுனால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இவரும் வந்து இல்லை இதோட இதை முடிச்சுக்கலாம், இனிமேல் எதுவுமே வேண்டாம், அவங்க லைஃப்பை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். இங்கே என்னென்னா அகெயின் எப்பவுமே சம்மந்தப்பட்ட 2 பேரும் இவங்க மேலே அவங்க மேலே இவங்க இந்த மாதிரி அலிகேஷன் சொல்கிறத வரிசையாக நம்மளால பார்க்க முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, அவுட் ஆஃப் த இது கம்ப்ளைண்ட் அவங்க வெளியில இருந்து நிறைய விஷயங்கள் இங்கே பேசுகிறாங்க. பட் கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவர் வந்துட்டு இந்த இடத்துல தான் பொய் தகவல், பணம் பறிக்கிற நோக்கம், மன உளைச்சல் அப்படிங்கிறது. இவங்க வந்து ஆசை வார்த்தை கூறி லைக் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ன்றது தான் இவங்க சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. கணவன் மனைவியாகவே வாழ்ந்தோம் நாங்கள், காதலர்கள், அதுக்கப்புறம் நண்பர்கள், இல்லை அதுக்கப்புறம் இவர் வந்து சிஸ்டர்னு அட்ரஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இரு தரப்புலையும் மாறி 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 போய்கிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் அந்த கம்ப்ளைண்ட்டை ஒன்ஸ் விட்ரா பண்ணிவிட்டு திரும்ப போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங் ரீசனாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப அக்செப்ட் பண்ணவே படும். கண்டிப்பாக மேம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண் பெண் அப்படிங்கும் பொழுது வந்து பெண்களுக்கு தொடர்புடைய சட்டங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய நியாயத்தின் அடிப்படையிலும் அவங்களுடைய கேள்விகளின் அடிப்படையிலும் பரிசீலனை செய்யப்படும். அப்படிங்கும் பொழுது விஜய் வைஷ்ணவி அவர்கள் திருநங்கையாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான சட்ட ரீதியான ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே எடுக்கப்படும்? திருநங்கை அப்படின்னு வரும்போதும் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ ட்ரான்ஸ் விமன் ஆர் அப்படின்னும் போது திருநங்கை அப்படின்னும் போது இந்த லா அப்ளிகபிள் டு தெம் ஆல்சோ. அதாவது ஒரு திருநங்கையாக இருந்தாலும் பெண்ணாக மாறிய ஒருவர் அப்படின்னு இருந்தாலும் அகெயின் அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு மோசடி கொடுக்கறது, ஓகே, ஒரு ஆசை வார்த்தை கூடுறது, அதை நம்பி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஃபேவர்ஸ் எதிர்பார்க்கறது, இல்லை அவங்ககிட்ட இருந்து மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எது நடந்தாலும் அந்த லா சேம் லா அப்ளிகபிள்ஸ் டு தெம் ஆல்சோ. அந்த மாதிரி தான். ஓகே, ஒருவேளை இங்கே விஜய் வைஷ்ணவி அவர்கள் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, திரும்ப அது ரீஇனிஷியேட்டிவ் ஆக போகுது ஆன் அ ஸ்ட்ராங் பேசிஸ், அது அவங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, இது 2 பேருமே லீகலாக கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா பிஎன்எஸ் ஆக்ட் கீழே இதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொண்டுட்டு வரலாம். அதாவது செக்ஷன் 78, 79, 77,
308, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செக்ஷன் 352, 75, 74 and 351. இது கீழெல்லாம் நமக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டால் இதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் கீழெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபர்தராக கொண்டுட்டு போகலாம். அதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன், த்ரெட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விமன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை, மாடஸ்டி ஆஃப் விமன் அவுட்ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, தென் இன்டென்ஷனலாக ஒருத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது, ஓகே, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அடுத்தது ஸ்டாக்கிங், வாயரிசம், எக்ஸ்டார்ஷன், இந்த பணம் பறிக்கும் நோக்கத்தோடு நடந்துக்கிறது, அப்புறம் ஒரு வேர்டு இல்லை கெஸ்டரை வச்சு அவங்கள இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்களுக்கான செக்ஷன்ஸ் இதெல்லாம். இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மந்த்ஸ்லேருந்து 7 years வரைக்கும் நமக்கு இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் இதெல்லாம் எதை வச்சு ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு மட்டும் கிடையாது. கம்ப்ளைண்ட் ப்ளஸ் அவங்க அதுக்கு சப்போர்ட்டிவான என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க போகிறாங்கன்றதை வச்சு தான் ஒரு வேலை ப்ரூவ் ஆகுது அப்படின்னா எஸ் இந்த செக்ஷன்லாம் அட்ராக்ட் ஆகிறதுக்கும் அங்கே ப்ரூவ் ஆகிறத வச்சு டிசைட் செய்யப்படும். இது ஒரு பக்கம். இல்லை இங்கே நாஞ்சல் விஜயன் கொடுத்தாரு இல்லையா கம்ப்ளைண்ட், இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ், அதெல்லாம் ஒரு வேளை அவர் ஃபர்தராக போக போகிறாரு, அவங்களையும் என்கொயரி கூப்பிட போகிறாங்க, இதுக்கான சப்போர்ட்டிவ் எவிடன்சஸ் எல்லாமே அவர் கொடுக்க போகிறாரு, இதெல்லாம் ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா எஸ் இட் அமௌண்ட்ஸ் டு defamation. செக்ஷன் 356 of BNS, cheating and fraud. செக்ஷன் 318 again criminal intimidation, threat. என்னை வந்து அவங்க ஃபோன் சொன்னார் இல்லையா, இன்னும் ப்ரெஸ் மீட்டில் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம். ஸோ செக்ஷன் அன்டைம், செக்ஷன் 351 அண்ட் தென் கிவிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு அ பப்ளிக் சர்வெண்ட், காவல்துறை கிட்ட போய் ஃபால்ஸாக ஒரு விஷயம் சொல்கிறது பப்ளிக் சர்வெண்ட். செக்ஷன் 217 of BNS அண்ட் தென் ஃபால்ஸ் கிரிமினல் அக்விசிஷன், தப்பான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான செக்ஷன். செக்ஷன் 248 of BNS Act, இதுவும் அகெயின் 6 monthsலேருந்து ஆரம்பித்து 7 years வரைக்குமான இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே இருக்குது. பட் அகெயின் இதுவும் எவிடன்ஸ் வச்சு மட்டும்தான் ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இப்போ பேசின செக்ஷன்ஸ் எல்லாம் ஒருவேளை ப்ரூவ் ஆச்சுன்னா இது கீழெல்லாம் ப்ரூவ் ஆகலாம் அப்படிங்கிறது. பட் அதை திரும்ப சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது மட்டுமே ஒருத்தர் மீது வந்துட்டு குற்றவாளி அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது இறுதி கட்டம் வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒன்று போலீஸாரால் நிரூபிக்கப்படணும், இல்லை ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படணும். அப்படி நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இந்த செக்ஷன்ஸில் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக மேம். இப்போ நம்ம பார்க்க முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, விஜய் வைஷ்ணவி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நாஞ்சல் விஜயனோட எடுத்த நிறைய புகைப்படங்களை வந்து பகிர்ந்துருக்காங்க. அதுக்கு கீழே நிறைய வார்த்தைகள், அதை வந்து கேப்ஷன்ஸாக வந்து அவங்க போட்டிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது சமீபத்தில் ஒரு இன்டர்வியூமே அவங்க கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி கடுமையாகவே சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது உளவியல் ரீதியாக ஒரு தனி மனிதரை அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தப்பு பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறாங்கிறது ஓகே. இஃப் பண்ணலை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உளவியல் ரீதியாக ஒரு மனுஷங்களை காயப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்பொழுது இது எந்தெந்த ரீதியான சட்டம் இதில் மேலே பாயும்? இல்லை நம்ம இப்போது அந்த சொன்னோம் இல்லையா, அந்த செக்ஷன்ஸ் மாதிரி தான் ஆகும். என்னென்னா லைக் ஒரு விஷயத்தில் உட்காந்து பப்ளிக்காக அவங்கள பற்றி தப்பான விஷயத்த பரப்புறது, ஓகே, அதாவது ஃபால்ஸாக ஒருத்தவங்களை பற்றி பரப்புறதுக்கான ஒரு விஷயம் அந்த இடத்துல. அது 2 பேரும் செய்தாலுமே தவறு தான், யார் பக்கம் செய்தாலுமே தவறு தான், ஓகே. ஏன்னா திரும்ப அகெயின் இப்போது நம்ம 2 பேருக்குமே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நான் அலிகேஷன் சொல்கிறேன்னா அகெயின் நீங்கள் அதை ஒத்துக்கிற மைண்ட் செட்டில் இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நான் ஃபால்ஸாக சொல்கிறேன்னா நீங்கள் டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பீங்க தொடர்ந்து. அதை அப்படி பண்ணலை அப்படின்னு இல்லை. இன்னொரு பக்கம் இல்லை ஃப்ரெண்ட்லியாக நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு இந்த மாதிரி, ஓகே, இல்லை அவர் எனக்கு இதெல்லாம் கூறிட்டார் அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்கன்றது தான் விஷயம் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல நான் இப்போ அவர் சொல்கிறாரு இல்லையா, உட்காந்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாது, அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு இல்லையா. அப்படி ஒரு வேளை அந்த சம்பவம் நிகழ்ந்துடுச்சு, ஏதாவது தப்பாக அவதூறு பேசிட்டாங்க அப்படின்னா இவர் அதை எப்படி ஸ்ட்ராங்காக கையாள போகிறார், அவங்கள எப்படி ஃபர்தராக ஸ்டாப் பண்ண போகிறாரு, ஓகே. இல்லை வராரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் சார், இந்த மாதிரிலாம் நடக்குது, அவங்கள பேச வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல சொல்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகே. இதே இவங்க இந்த மாதிரிலாம் ரிலீஃப் கேட்டிருக்காங்க இல்லையா, எனக்கு இப்போல்லாம் ஏமாத்திட்டாரு, எனக்கு வந்து லைக் ஈவன் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த இடத்துல நடந்திருக்கு, ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவங்க ப்ராப்பர் ப்ரூஃபோடு வந்துட்டு அவங்க இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எஸ் அவர் அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் இருக்கும். ஃபர்தராக சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் பேசிக்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் அசிங்கப்படுத்துக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதோட ஸ்டாப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸுமே அங்கே இருக்குது. கண்டிப்பாக மேம். இந்த கேஸ் பற்றின நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் இந்த கேஸ் சார்ந்து என்ன மாதிரியான தகவல்கள் வருது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டதற்கு நன்றி மேம். நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள், ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.